ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சுப்ரபாதம். துயில் எழுப்புதல். எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீ யதுகிரீஷ சுப்ரபாதம். க்ஷேத்ரைஹ் பட்டாஷ்ம நரசிம்ஹ மஹீத்ர சம்வித் அஸ்வத்ததார்க்ஷ்ய நயனாதி வராக முக்யைஹி சீதாட விப்ரபுதிபிஸ்ரித திவ்யதாமன் ஸ்ரீயாதவாச்சலபதே தவ சுப்ரபாதம். பரிதான சிலை, நரசிம்ஹாச்சலம், ஞான அஸ்வத்தம், கருடஸ்தலம், நயனக்ஷேத்திரம் முதலான புண்ணிய தலங்களும் சீதாரண்யம் முதலான முக்கிய கஷேத்திரங்களும் இத்திருத்தலங்களாலும் அந்தந்த தலங்களுக்கு உரிய தேவதைகளாலும் வணங்கப்பெறும் யாதவாத்திரி இறைவனே துயில் களைவீராக. யதிராஜ வைபவம் வடுக நம்பி அருளிச் செய்தது. பரஸ்பராதேச விசார ஹர்ஷாத் தத் சந்நிதௌ ஸ்ரீ வகுலத்ருமஸ்ய சாயாயுதம் தத் பரமம் பதம் ச த்யாத்வா மகாபூர்ண குரும் சபேஜே. ஒருவருக்கொருவர் தங்களுக்கு ஏற்பட்ட நியமனத்தை விசாரித்து அறிந்து உகந்த பின் அந்த மதுராந்தகம் கோயிலிலே மகிழ மரத்தின் நிழலுடைய அவ்விடத்தையே பரமபதமாக தியானித்து பெரிய நம்பியை ராமானுஜர் ஆச்சாரியராக அடைந்தார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சாரதியின் அருளால் பிறந்தாய், வரதராஜனிடம் வார்த்தைகள் பெற்றாய், அரங்கன் திருவடியில் திளைத்தாயோ, இந்த பாவிக்கு அருள் செய்ய மறந்தாயோ. பார்த்த சாரதியின் அருளால் பிறந்தாய், வரதராஜனிடம் வார்த்தைகள் பெற்றாய், அரங்கன் திருவடியில் திளைத்தாயோ, இந்த பாவிக்கு அருள் செய்ய மறந்தாயோ. இந்த பாவியை ஏனோ மறந்தாயோ, இந்த பாவியை ஏனோ மறந்தாயோ. ராமானுஜா எங்கள் ராமானுஜா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பஞ்சாங்க ஸ்ரவணம். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தஹ அஸ்ய ஸ்ரீ பகவதாஹ மகாபுருஷஸ்ய ஸ்ரீ விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணஹ த்விதீய பரார்த்தே ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிதும்சதி தமே கலியுகே பிரதமே பாத்தே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோஹோ தக்ஷிணே பார்ஸ்வே அஸ்மின் வர்தமானே व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे वसन्तऋतौ ऋषभमासे द्वितीयाम् अस्यां सुबदितौ स्थिरवासर युक्तायां ज्येष्ठानक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण एवं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्री भगवदाज्ञया भगवत्कैंकर्य रूपम् अद्य करिष्ये. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம்.
இன்றைய நாள் வைகாசி மாதம் கேட்டை நட்சத்திரம். தொண்டரடி பொடி ஆழ்வார், பெரிய நம்பிகள், ஆழ்வார் கூரநாராயண ஜீயர், நாளூர் ஆச்சான் பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம். ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அரையர் திருநட்சத்திரம். ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அரையர் வைபவம். ஆளவந்தாரின் திருவடிகளை ஆசிரயித்தவர். திருவரங்கப் பெருமாள் அரையர் பிங்கள வருடம் வைகாசி மாதம் கேட்டை திருநட்சத்திரத்தில் அவதரித்தார். இவருடைய திருத்தந்தையார் ஆளவந்தார், திருத்தாயார் ஸ்ரீ ரங்கநாச்சியார், நாதமுனிகளின் குமாரரான ஈஸ்வர முனிகளின் திருப்பேரனார். திருவரங்கப் பெருமாள் அரையரின் திருத்தம்பியார்கள் தெய்வத்துக்கரசு நம்பி, பிள்ளையரசு நம்பி, சொட்டை நம்பி ஆகியோர். ஆச்சாரியன் மணக்கால் நம்பிகள். இவர் சொட்டை குலத்தில் உதித்தவர். காஞ்சிபுரம் தேவபெருமாளை இசையால் மயக்கி இராமானுசரை திருவரங்கத்திற்கு அழைத்து வந்தவர் திருவரங்க பெருமாள் அரையரே ஆவார். இவர் இராமானுசருக்கு திவ்ய பிரபந்தங்களையும் நல்வார்த்தைகளையும், ஆச்சாரியனுக்கு உற்ற அடிமை செய்வதே வீடு பேற்றிற்கு வழி என்ற இறுதி உப்பாயமாக கொள்ளப்படும் சரமோபாயத்தை உபதேசித்தவர். இராமானுசர் திருவரங்கப் பெருமாள் அரையருக்கு அதற்குரிய நாட்களில் எண்ணெய் ஸ்நானம் செய்வித்து தினந்தோறும் தம்முடைய கரங்களால் மஞ்சள் பொடி மற்றும் மூலிகை பொருள்களிட்ட பாலமுதை பருகத் தந்திடுவாராம். இவர் பண்ணுடன் 4000 திவ்ய பிரபந்தத்தை இசைக்கும் வல்லமை பெற்றவர். இவரை இசைக்காரர் என்று கூறத்தாழ்வான் கொண்டாடுவார். இவர் எம்பெருமான் திருமுன்பு நம்மாழ்வார் அருளிச் செய்த பாசுரங்களை இனிய இசையோடு பாடவல்லவர். ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அரையருக்கு சிலரோடு கருத்து வேற்றுமை எழுந்தபோது தம் கையில் இருந்த தாளத்தை போட்டு வாலிமா வளத்து பெரிய திருமொழி 1-2 பதிகம் என்னும் திருமொழியை என்னோடு பாட முடியுமானால் பாடுங்கள் பார்க்கலாம் என்று கூறி வருவாராம். எனவே வாலிமா வளத்து என்கிற பதிகம் இசை குறித்த வாது பாட்டாக பாடும் பதிகம் என்று புகழ் பெற்றது. திருவாய்மொழி 5-3-6 பாசுரத்தில் வலையுள் அகப்பட்டேன் என்னுமிடத்தில் ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அரையர் மீன் பிடிக்கும் வலையாக அபிநயம் செய்தார். அப்போது இராமானுசர் அதனை மாற்றி எம்பெருமான் தன் திருக்கண்களாகிய வலையால் அனைவரையும் அகப்படுத்திக் கொள்கிறான் என்று உணர்த்திட அரையர் தனது அபிநயத்தை மாற்றிக்கொண்டார் என்று திருவாய்மொழி 5-3-6 ஈட்டு விரிவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்மாழ்வார் பாசுரங்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் திருவரங்கப் பெருமாள் அரையர். ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அரையர் ஒழிவில் காலமெல்லாம் திருவாய்மொழி 3-3-1 என்ற பாசுரத்தை இசைத்திடும்போது ஒழிவில் காலமெல்லாம் 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 என்று இங்கனே நெடும்போதெல்லாம் பாடி மேல் போக மாட்டாதே அவ்வளவிலே தலை கட்டி போவாராம். வெளியூரிலிருந்து திருவரங்கத்திற்கு வருகை தரும் இசைக்கலைஞர்களை திருவரங்கனிடம் திருவரங்கப் பெருமாள் அரையர் அழைத்து சென்று சேவை செய்து வைப்பதுண்டு. ஒரு முறை வடதேசத்திலிருந்து மிக நன்றாக பாடக்கூடிய ஒருவர் திருவரங்கம் வந்தபோது அவரை அழைத்து கொண்டு அழகிய மணவாளனிடம் சென்று வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கின்ற இவரை கௌரவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதாகவும் அதன்படியே அழகிய மணவாளன் அவருக்காக தம்முடைய நடையழகை காட்டியதாகவும் திருவாய்மொழி 5-10-6 மற்றும் 6-9-3 ஈட்டு பேருரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவரங்கப் பெருமாள் அரையர் அருளிய தனியன்கள். மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்கர் கற்றினம் மேய்த்த கழலினை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர்தொண்டரடி பொடியம்பெருமானை எப்பொழுதும் பேசு. திருமாலை தனியன். மண்டங்குடி என்பர் மாமரையோர் மன்னிய சீர் தொண்டரடி பொடி தொன்னகரம் வண்டு திணர்த்த வயல் தென்னரங்கத்தம்மானை பள்ளியுணர்த்தும் பிரான் உதித்த ஊர். திருப்பள்ளி எழுச்சி தனியன். திருவரங்கப் பெருமாள் அரையர் தனியன் மற்றும் வாழி திருநாமம். ஸ்ரீராம மிஸ்ர பத பங்கஜ சஞ்சரீகம்
ஸ்ரீயாமுனார்ய வரபுத்திரமகம் குணாட்யம் ஸ்ரீரங்கராஜ கருணா பரிணாம தத்தாம் ஸ்ரீபாஷ்யகார சரணம் வரரங்கமீடே. ஸ்ரீ ராமமிஸ்ரராம் மணக்கால் நம்பியின் திருவடித்தாமரையில் வண்டாய் இருப்பவரும் ஸ்ரீ யாமுனாச்சாரியருடைய சிறந்த புத்திரரும் குணத்தில் மிக்கவரும் ஸ்ரீ ரங்கராஜனுடைய கருணையினாலே அளிக்கப் பெற்றவரும் ஸ்ரீ பாஷ்யக்காரரை சிஷ்யராக கொண்டவருமான திருவரங்கப் பெருமாள் அரையரை துதிக்கிறேன். நாதமுனி குளந்திகழ நன்குதித்தோன் வாழியே, நற்றமிழின் மறைக்கிசையை நவின்றுரைப்போன் வாழியே, காதலரங்க சேரிருகழல் பணிவோன் வாழியே, காண வரணய விசையால் கழிப்போன் வாழியே, ஏதமில் வன்கட்சியினை ஏத்திசைப்போன் வாழியே, எதிபதியை பரிசாக வேற்று வந்தோன் வாழியே, தீதில் யமுனை துறைவன் சேவடியோன் வாழியே, திருவரங்கப் பெருமாள் அரையர் திருவடிகள் வாழியே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பிறவிகள் பலவும் எடுத்தலைந்தேனே, பிறவி பிணியை அறுப்பாயோ உந்தன் திருவடி தந்தென்னை காப்பாயோ. பிறவிகள் பலவும் எடுத்தலைந்தேனே, பிறவி பிணியை அறுப்பாயோ உந்தன் திருவடி தந்தென்னை காப்பாயோ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன. அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த பொக்கிஷங்கள். பிள்ளை லோகாச்சாரியர் அருளிச் செய்த நவரத்னமாலை பற்றிய செய்தி தொகுப்பு. முன்னுரை. ரத்னம் போன்ற 9 அர்த்த விசேஷங்களை கொண்ட நவரத்ன மாலை பிள்ளை லோகாச்சாரியர் அருளிச் செய்துள்ள 18 ரகசிய கிரந்தங்களில் ஒன்று. ரத்னம் 9 வகைப்பட்டிருப்பதோடு கூட 9 பெருமையும் பெற்றது. இந்நூலும் அவ்வண்ணமே. நவரத்ன மாலை தேகத்தை பற்றி வரும் பந்துக்களையும் ஆத்ம ஞானத்தையும் பகவத் ஞானத்தையும் பகவத் விஷயத்தில் ருச்சியையும் துவரையையும் குலைத்து தேகாத்ம அபிமானத்தையும் அகங்கார மமகாரங்களையும் காம குரோதாதிகளையும் விளைப்பித்து பல பயாலும் அனர்த்தத்தை பண்ணுவார்கள் என்று தேகத்தை பற்றி வரும் பந்துக்களை நினைப்பான். சம்சாரிகளை பகவத் அனுபவத்துக்கும் பகவத் கைங்கரியத்துக்கும் விரோதிகளாய் சம்சார வர்த்தகராய் இருப்பார்கள் என்று சம்சாரிகளை நினைப்பான். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.